ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீ நாவல் வேர்ல்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இப்ப பார்க்க போறது பிரியும் கணத்தில் புரியும் காதல். கதையின் குரலாக நான் உங்கள் ஸ்ரீ. வாங்க கதைக்குள்ள போகலாம். பிரியும் கணத்தில் புரியும் காதல், அத்தியாயம் 12. பாவை அவளை பாதுகாக்கும் வேளையில் பேதை அவள் மனதை அறிய தவறினாயே கண்ணா. கலவி பாடத்தில் காதல் பாடம் பயில மறந்தாயே கல்வா. காக்க மறந்து காணாமல் போனாயே கிருஷ்ணா. அவள் சொல்லி முடித்த நொடி அவள் கன்னத்தில் அழுத்தமாக பதிந்தது அபியின் கரங்கள். உன் மேல எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தோம்னு தெரியுமா? ஆனா நீ என்ன பண்ணி வச்சிருக்க இனி? நான் இதை உன்கிட்ட இருந்து சுத்தமா எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோத்துக்கா உன்னோட உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியல? அவன் மேல அப்படி என்ன நம்பிக்கை இனி உனக்கு? அவனை பத்தி உனக்கு அப்படி என்ன தெரியும்னு அவன்கிட்ட போய் விழுந்த? இது மாமா அத்தைக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்னு தெரியுமா? தப்புதான் மாமா, தப்புதான். அந்த நொடி நேரத்துல நடந்த தப்ப நான் என்ன சொன்னாலுமே நியாயப்படுத்த முடியாது. எனக்கு முன்ன ரொம்பவே பிடிச்சது மாமா. என்னால யோசிக்க முடியல. அவ்வளவுக்கும் என்னோட மனசுலயும் புத்தியிலையும் மீன் பதிச்சு போயிட்டாரு. ஆம்பளை அவன் அப்படித்தான் இருப்பான். உனக்கு எங்க போச்சுடி யோசனை? நீ ஏன் அந்த இடத்துல மயங்கி நின்ன? ஆசைக்கு ஆண் பெண் பேதமெல்லாம் இல்ல மாமா. ஆம்பளைங்களுக்கு மட்டும்தான் உணர்ச்சி இருக்கா என்ன? எனக்கும் ஆசாபாசம் இருக்காதா? மின் அப்படி இருந்தது தப்பில்ல. ஆனா நான் ஒத்துழைச்சதான் தப்புன்னு சொல்றியா மாமா? ஏன் நீயும் இப்படி சராசரியா யோசிக்கிற மாமா? நீயும் ஆம்பளை தானே, நீ அப்படியா இருக்க? இப்போ நீ செஞ்சது தப்பு இல்ல அப்படின்னு சொல்றியா? இல்லவே இல்ல மாமா, நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். ஆனா ஆண்களுக்கு உணர்ச்சி இருக்கு, எங்களுக்கு இல்லன்னு நீ சொல்றதுதான் தப்புன்னு சொல்றேன். நான் உனக்கு கொஞ்சமும் பொருத்தம் இல்ல மாமா. நீயே வீட்டுல இந்த விஷயத்த சொல்லி கல்யாணத்தை நிறுத்ததுன்னா நிறுத்து. லூசா இனி நீ? நான் இல்லைன்னா இன்னொரு மாப்பிள்ளைய மாமா பார்க்கதான் செய்வாரு. வர்ற மாப்பிள்ளை கிட்டயும் இதத்தான் சொல்ல போறியா? நீ அப்பா கிட்ட நான் சொன்ன எல்லாத்தையும் சொல்லிடு மாமா. அப்பாவே என்ன அடிச்சு கொன்றுவாரு. அதுக்கப்புறம் நான் யாருக்கும் பாரமா இருக்க மாட்டேன். பைத்தியம் மாதிரி பேசாத இனி. எனக்கு உன்ன கல்யாணம் பண்றதுல எந்த வித பிரச்சனையும் இல்ல. எனக்கு ஒன்ன மட்டும் கிளியர் பண்ணு. இப்போ நீ முன்ன லவ் பண்றியா? இல்லவே இல்ல மாமா, என் மனசுல மின் இல்ல. எப்ப அவரு என்னை விட்டுட்டு இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டாரோ இதுக்கு மேலேயும் அவர் ஏன் நினைக்க லூசி இல்ல மாமா. முழுசா என்னோட பாஸ்ட் லைஃப்ல இருந்து வெளியே வர கொஞ்ச நாள் டைம் வேணும். எல்லாத்தையும் மறந்துடி இனி. நம்ம ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துக்கலாம். மாமா, இது சரி வராதுன்னு தோணுது. உன்னோட நல்ல மனசுக்கு நல்ல பொண்ணா கிடைப்பா. நான் வேணாம் மாமா, உனக்கு நான் வேண்டாம். இங்க பாரு இனி, என்ன கல்யாணம் பண்றதுல உனக்கு என்ன சிக்கல்? மாமா, நீ என்ன லவ் பண்றியா? இதோ இப்ப வர எனக்கு அந்த எண்ணம் வரல. ஆனா கல்யாணம் பண்ணிட்டு நம்ம லவ் பண்ணலாம்ல. எனக்கு கில்ட்டியா ஃபீல் ஆகுது மாமா. நான் எப்படி உனக்கு பொருத்தமா இருப்பேன்? இது ஜஸ்ட் ஆக்சிடென்ட் அப்படின்னு நினைச்சுக்கோ. இனிமே மீன் உன்னோட லைஃப்ல இல்ல. அத மண்டையில ஏத்து. முதல்ல வீட்டுல கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லு. உனக்கு வேண்டிய அளவு டைம் நீ எடுத்துக்கோ. எனக்கு சரியா வரும்னு இன்னும் கூட நம்பிக்கை இல்ல. நான் சொல்லி காட்டுவேன்னு பயப்படுறியா எலிமா? எனக்கு நீ எப்பவுமே ஸ்பெஷல் தாண்டாமா. எனக்கு உன் மேல கோபம் இருந்துச்சுதான் இனி. ஆனா இப்போ இல்ல. நீ ஏமாந்து போயிருக்க. என் மேல சத்தியம். நான் இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லவும் மாட்டேன். உன்கிட்ட சொல்லி காட்டவும் மாட்டேன். நான் அப்பா கிட்ட பேசுறேன் மாமா என்றவள் எழ தானும் கூடவே எழுந்து கொண்டாள். சரிவா போகலாம், நான் பைக்ல தான் வந்தேன் என்றவன் அவளை அழைத்து கொண்டு சென்றான். இங்கு லாராவுக்கும் மின்னுக்கும் திருமண வேலைகள் அமோகமாக நடைபெற தொடங்கி இருந்தது. மின்னின் மனம் சொல்ல முடியாத அளவு வேதனையை சுமந்திருந்தது. அவனுடைய போனையே ரீஃப்ரெஷ் செய்து கொண்டு இருந்தான். வாட்ஸ்அப்பில் நுழைவதும் யாழின் ஷெட்டுக்குள் போவதுமாக இருந்தான். அவன் செய்கையை அமைதியாக எதிரே அமர்ந்து கவனித்துக் கொண்டுதான் இருந்தான். என்னாச்சு ஹேஜூன், வாட்ஸ்அப்ல என்ன பண்ற? ஒண்ணுமில்லவோ, தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க விஷ் பண்றாங்களான்னு பார்த்தேன். எப்போல இருந்துடா போய் பேச ஆரம்பிச்ச? இப்ப எதுக்காக இந்த திடீர் திருமணம் அப்படி தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு லாராவை பிடிச்சிருக்குடா. மறுபடியும் பொய் சொல்லாத ஹேஜூன். உன்னோட ஃப்ரெண்டுன்னா எனக்கு தெரியாத உன்னை பத்தி. அப்பா பிளாக்மெயில் பண்றாருடா. ஏன்? நான் கல்யாணம் பண்ணலன்னா யாழ கொன்றுவாருடா. எனக்காக அவ ஏன் சாகணும்? ஹூ இஸ் யாழ்? என்னோட ஃப்ரெண்டு. எனக்கு தெரியாம யாருடா அது புது ஃப்ரெண்டு? மறுபடியும் பொய் சொல்லாத ஹேஜூன். என்ன பிரச்சனைன்னு முழுசா நீ சொன்னாதான் என்னால எதுவும் செய்ய முடியும். நீ மொட்டையா சொன்னா எனக்கு எப்படி பிரச்சனை தெரியும்? எப்படி என்னால சொல்யூஷன் சொல்ல முடியும்? அவன் கத்த. யாழ் என்னோட 3 வருஷமா இந்த வீட்டுல வாழ்ந்தவ. வாட்? விளையாடாத ஹேஜூன். இங்க நீ மட்டும் தானே இருந்த.
இவன் கோபமாக கேட்டபோது யாழ் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைத்திருப்பது காட்டியது. ரொம்ப நம்பினேன், ஆனால் என்னோட நம்பிக்கை பொய்யாகிடுச்சு என்று விட்டு ஒரு வீடியோ சாங் ஒன்று தமிழில் விட்டிருந்தாள். அவள் விட்டிருந்த அந்த கேப்ஷன் ஆங்கிலத்தில் இருந்தது. அதை படிக்கும்போது மின்னுக்கும் கண்ணீர் கசிந்தது. என்னாச்சுடா? அவன் போனை ஓவிடம் கொடுத்துவிட்டு எழுந்து பால்கனிக்கு சென்றாள். அந்த ஸ்டேட்டஸை பார்த்தவனுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. இந்த வீட்ல தாண்டா யாழோடதும் என்னோடதுமான சுகமான நினைவுகளும் இருக்கு. இதே பால்கனியில தான் அவளை கட்டி பிடிச்சு அவ கழுத்துல முகம் பொதிச்சுட்டு வானத்தை ரசிப்பேன். இப்ப என்னோட யாழ் என்ன முழுசா வெறுத்துட்டா. அவர் ரொம்பவே உடஞ்சு போயிருக்காவோ. யாழ் இலங்கையிலிருந்து இங்க படிக்க வந்த பொண்ணுடா என ஆரம்பித்தவன் இறுதியாக அவர்கள் இருவரிடையேயும் நடந்த அனைத்தையும் சொல்லி முடித்தான். அந்த பொண்ணோட போட்டோ இருக்கா? உனக்கு அவளை நல்லாவே தெரியும்வோ. உன்னோட 1 மாசத்துக்கு முன்ன பிரச்சனையான பொண்ணா ஹேஜூன்? ஆமாவோ. அவன் தலை தாழ்ந்து நிற்க அவன் கன்னத்தில் அழுத்தமாக பதிந்தது அவனது கரங்கள். ஏண்டா அந்த பொண்ணு வாழ்க்கையில விளையாடி வச்சிருக்க? உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னா கல்யாணம் பண்ணிட்டு அவளை நெருங்கி இருக்கணும். நீ என்ன செஞ்சன்னு யோசிச்சு பாரு ஹேஜூன். எனக்கு உன்னை பத்தி கவலையே இல்லை ஹேஜூன். உன்னோட அப்பாவால அந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் ஆனா அதுக்கப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். நீயும் என்ன புரிஞ்சுக்காம பேசாதவோ. எனக்கு யாழ் எப்பவுமே நல்ல ஃப்ரெண்ட் தான். அவ மேல லவ் எல்லாம் இல்ல. ஆனா ஏன் அவ கூட நான் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன்னு சுத்தமா புரியல. யாழ் ஏண்டா என்னால சாகணும்? அதான் நான் லாராவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சேன். என்னை பத்தி எல்லாம் தெரியும்ல ஹேஜூன். யாழினிய எனக்கு பார்த்தது ரொம்பவே பிடிச்சு போச்சு. லைக் சிஸ்டர் மாதிரி. உன் அப்பாவால அவளுக்கு ஏதாச்சும் ஆனா உங்க மொத்த பிசினஸையும் முடக்க தெரியும் எனக்கு. இப்போ நான் உன்னோட நண்பனா கேக்குறேன், பதில் சொல்லு. யாழை நீ கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறியா? இல்லடா, யாழ் எனக்கு பொருத்தமான பொண்ணு இல்லடா. அப்போ இனிமே அவளோட லைஃப்ல நீ வரவே கூடாது. வரமாட்டேன். ஓ, யாழ் எப்பவும் ஹாப்பியா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே ஹேஜூன், உன்னோட கல்யாணத்துல பாக்கலாம். ஏதாச்சும் உதவி வேணும்னா தயங்காம கேளு. கண்டிப்பாடா. அப்புறம் அரா உன்னை மீட் பண்ண வரதா சொன்னா. உன்னோட பணத்தாசை பிடிச்ச தங்கச்சி எனக்கு வேணாம்னு நான் தெளிவா சொல்லிட்டேன்டா. எனக்கு எப்பவும் பணம் பெருசா தெரிஞ்சது இல்ல. ஆனா அராக்கு பணம் தான் வாழ்க்கை. எங்களுக்குள்ள எப்பவுமே செட் ஆகாது. உன் தங்கச்சி கிட்ட தெளிவா சொல்லி புரியவை. இல்ல நான் தான் வேணும்னா பணத்தாசிய தூக்கி எறிஞ்சிட்டு வர சொல்லு. நான் சொல்றத எப்படா எங்க வீட்டுல கேட்டு இருக்காங்க? என் பேச்சுக்குதான் மதிப்பே கிடையாதே. நான் அவங்களுக்கு வெறும் பணம் சம்பாதிக்கிற மிஷின் மட்டும் தாண்டா. ஒரு நாளும் அவங்க என் மனச புரிஞ்சுக்க போறதும் இல்ல. இந்த பணவெறி பிடிச்ச கூட்டத்துக்காக நீ ஏண்டா இருக்கணும்? உனக்காக வெளியே எவ்வளோ விஷயம் இருக்கு. என்ன இருந்தாலும் என்ன கஷ்டப்பட்டு வளர்த்தவங்கடா. சடனா எப்படி என்னால அவங்கள ஹேட் பண்ண முடியும்? இப்படி நீ அமைதியா இருக்கதாலதான் உன்னோட பேரண்ட்ஸ் உன் தலையில ஏறி இருக்காங்க. விடுடா, என்ன ஒரு நாளைக்கு புரிஞ்சுப்பாங்க. அன்னைக்கு நான் அவங்கள விட்டு தூரம் இருப்பேன். சரி மச்சான், எனக்கு டைம் ஆச்சு. நான் கிளம்புறேன்டா. பாய்டா, see you என்று விட்டு அவன் கிளம்பி விட்டான். அத்தியாயம் 13. அபியும் யாழும் கிருபாகரன் முன்னிலையில் அமர்ந்திருந்தனர். 2 நாட்களாக தெளிவாக சிந்தித்து முடிவெடுத்திருந்தாள் யாழ். அவள் பதிலுக்காக குடும்பத்தார்கள் ஆர்வத்துடன் இருந்தனர். அருள் மனம் துடியாய் துடித்தபடி இருந்தது. அப்பா, எனக்கு அபிமாமாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்பா. அவள் தெளிவான பேச்சில் அபியே அவளை ஆச்சரியமாக பார்த்தான். நேற்றைய இரவில் அவள் மிகவும் அலசி ஆராய்ந்து எடுத்த முடிவுதான் இது. பாக்கியா, என் தங்கம், என்னங்க அதான் பாப்பா சம்மதம் சொல்லிட்டாலே, நல்ல நாளா பாருங்க. கிருபாகரன், அருள், உள்ள போய் காலண்டர் எடுத்துட்டு வா. இன்னைக்கு தேதிகளை பார்த்து பிக்ஸ் பண்ணிக்கலாம். தமக்கையின் பதிலில் மனம் வெதும்பி நின்றவளுக்கு கிருபாகரன் சொன்னது மண்டையில் உரைக்கவே இல்லை. பாக்கியா, ஏன் அருளு, போய் காலண்டர் எடுத்துட்டு வா என பாக்கியா அதட்ட தான் உணர்வு பெற்றவள் உள்ளே சென்றாள். பூஜை அறையில் இருந்த காலண்டரை கலட்டியவளுக்கு கண்கள் கலங்கி கொண்டு வந்தது. எதிரே உள்ள தன் இஷ்ட தெய்வமான முருகனை பார்த்தாள். தன் 2 மனைவியரிடையே புன்னகை முகமாக நின்றிருந்தார். நீ உனக்கு பிடிச்ச பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியல்ல இருக்க. ஆனா என்ன பாத்தியா, எனக்கு மாமா மேல எவ்வளோ லவ்னு உனக்கு தெரியாதா முருகா? கடைசியில என்னால எதுவும் பண்ண முடியாதபடி செஞ்சிட்டியே. அட்லீஸ்ட் மாமாவை மறக்க செய் முருகா. அக்கா கூட மாமா சிரிச்சு பேசுறத பார்க்கும்போது மனசு கிடையா கிடந்து தவிக்குது என்றவள் வலிந்த கண்ணீரை அழுந்த துடித்தபடி ஹாலுக்குள் வந்தாள். வேகமாக திருமணத்துக்கு நாள் பார்த்தார் கிருபாகரன். மற்றவர்கள் திருமணத்திற்கு நாள் பார்த்து கொடுப்பவர் மகளின் திருமணத்துக்கு ஆவலாக பார்த்தார். ஆர்வமாக தேடியவரின் முகம் சோர்ந்து விட அதை கவனித்த பாக்கியாதான் பேச்சை ஆரம்பித்தாள். என்னாச்சுங்க, நாள் ஏதோ இல்லையா? கிருபாகரன்,
யாழ் ஜாதகப்படி கல்யாணம் இப்பவே வைக்கிறது தான் நல்லது. இப்ப விட்டா கல்யாண யோகம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் வருது. அதனால அப்புறம் தான் கல்யாணம் பண்ண முடியும். அபி, அப்போ இந்த வருஷமே நாள் பாருங்க மாமா, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அது இல்லடா, இப்ப வைக்கணும்னா அடுத்த மாதம் 10ஆம் தேதி தான் நல்லா இருக்கு. கொஞ்ச நாள்ல அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி பண்ண முடியும், அதான் யோசிக்கிறேன். கடவுளே, ஒரு வருஷம் கழிச்சு கல்யாணம் வச்சா நல்லா இருக்குமே. ஏதாச்சும் மாயாஜாலம் பண்ணி கல்யாணம் பின்னுக்கு போயிடும் என்று நினைத்தாள் யாழ். பாக்கியா, நம்ம சொந்த பந்தம்லாம் எதுக்கு இருக்காங்க, வேலைய பங்கு போட்டு பாத்துக்கலாம், நீங்க என்ன சொல்றீங்க? அவர் அப்போதும் யோசிக்க அவரை பேசி பேசியே கரைத்தது என்னவோ அபியும் பாக்கியாவும் தான். அருள், மாமா ஏன் இவ்வளவு அவசரப்படுது? அப்போ அவருக்கு அக்காவை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம். நான் தான் இந்த குடும்பத்துக்கு ஆகாதவ போல. அதான் என்ன யாருக்குமே பிடிக்கல என தானே நினைத்தபடி அமைதியாக நின்றாள். ஒரு வாராக அடுத்த மாதம் 10ஆம் தேதி திருமணம் வைக்கலாம் என முடிவு செய்தனர். திருமண வேலைகள் படபட என ஆரம்பிக்க அவ்வீட்டின் 2 இளம் பெண்களும் தமது அறைக்குள்ளே அடைந்து இருந்தனர். அருள் அறையிலேயே இருக்க வெளியே அவளை கிருபாகரன் அழைத்தார். சொல்லுங்கப்பா, உனக்கு இன்னைக்கு எக்ஸாம் இல்ல, கிளம்பாம என்ன பண்ற? அக்கா கல்யாணத்தை சாக்கா வச்சு எக்ஸாம் எழுதாமல நிக்கலாம் பாக்குறியா? அப்படி இல்லப்பா, நான் மறந்து போயிட்டேன். தேவையானதை எதுக்கு ஞாபகத்துல வச்சிருக்க போற? முதல்ல கிளம்புற வரிய பாரு. அப்பா, நான் படிக்கல. அதுக்காக ஒழுங்கா போய் எக்ஸாம் எழுது. மார்க் கம்மியா வந்துச்சுன்னா என்ன மனுஷனா பார்க்க மாட்ட. அப்பா. அபி, அவர் அழைக்க உடனடியாக வந்து நின்றான் அபி. அருளை கொண்டு போய் காலேஜ்ல விட்டுடுறியா? மாமா, அது இனி கூட கல்யாணம் பிக்ஸ் ஆகி இருக்குல்ல, அருளை பைக்ல கூட்டிட்டு போனா தப்பா நினைக்க மாட்டாங்களா? நீ சொல்றதும் சரிதான் அபி. அருள், நீ பைய எடுத்துட்டு வா, நானே உன்னை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு வரேன் என்று அவர் வெளியே செல்ல அருள் சோகமாக கிளம்பி வெளியே வந்தாள். இங்க பாரு அருள், உன்னால கண்டிப்பா முடியும். உனக்கு தெரிஞ்சதுக்கு ஆன்சர் பண்ணுமா. ஆல் தி பெஸ்ட் குட்டி. பொதுவாக தலையை அசைத்தவள் வேகமாக வாசலுக்கு ஓடினாள். அவள் மனம் படும் வேதனை யாருக்கும் புரியவில்லை. மின் தனது அறையில் சோகமாக அமர்ந்திருந்தான். அவன் மொபைல் அடித்து அடித்து ஓய்ந்தே போனது. அவன் தந்தை தான் கல்யாண பர்ச்சேஸ் பற்றி பேச கூப்பிடுகிறார். எடுத்து பேச மனம் வரவில்லை அவனுக்கு. அதே நேரம் வாட்ஸ்அப்பில் நுழைந்து யாழின் டிபியை பார்த்தான். அவள் புகைப்படத்திற்கு பதில் அபியின் புகைப்படம் இருந்தது. அவளுக்கு டிபியை ஏமாத்தின என செய்தி அனுப்பினான். அவள் உடனடியாக பார்த்தால்தான், ஆனால் ரிப்ளை செய்யவில்லை. ஸ்டேட்டஸ் பார்த்தான். மேரேஜ் ஆன் 10th மார்ச் வித் மை அபிமாமா என டைப் செய்து விட்டிருந்தாள். அவனுக்குள் சொல்ல முடியாத அளவிற்கு வலி உருவாகியது. அதனை தன்னுள் புதைத்து கொண்டவன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் என டைப் செய்து அனுப்பினான். அவளிடமிருந்து பதில் இல்லை. அதன் பிறகு பிளாக் செய்திருப்பாள் போல. அவன் அதற்கு பின் அனுப்பிய செய்தி அவளை சென்றடையவும் இல்லை. அவள் ப்ரொஃபைல் காட்டவும் இல்லை. கோபத்தில் அவன் பால் நிறம் சிவந்து போக போனை தூக்கி இருந்தான். சுக்கல் சுக்கலாக உடைந்து நொறுங்கியது. வேகமாக தனது காரை எடுத்துக்கொண்டு வீதியில் விரைந்தான். மனம் எதையோ அவனுக்கு உணர்த்தியது. ஆனால் ஒத்துக்கொள்ள அவன் மூளை அனுமதிக்கவில்லை. அதே நேரம் வீட்டில் அராவுடன் வாக்குவாதத்தில் இருந்தான். அவளை பார்க்கவே அவனுக்கு எரிச்சலாக இருந்தது. இதெல்லாம் சரி வராது அரா, கெட் அவுட். ஓ, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நீங்க எதுக்காக என்ன ரிஜெக்ட் பண்றீங்க? ஏன்னா நீ எனக்கு செட் ஆக மாட்ட. உன்னோட குணங்கள் எனக்கு எப்பவுமே சுத்தமா பிடிக்கிறது இல்ல. அப்புறம் எனக்கு பணம் ஜஸ்ட் நம்பர் தான், பட் உனக்கு அதான் உயிர். என்ன உங்களுக்கு பிடிக்காதாவோ? இப்ப வர உன்னை எனக்கு 100% பிடிக்காது. என்னோட ஃப்ரெண்டோட தங்கச்சி என்ற முறையில கூட எனக்கு உன்னை பிடிக்காது. அவன் பேச்சில் கொஞ்சம் கூட பொய் இல்லை. அதை அவள் உணர்ந்தாள்தான். ஓ, என்ன கல்யாணம் பண்ண முடியுமா இல்லையா? நீ என்ன பைத்தியமா ஆரா? எனக்கு உன்னை பிடிக்கல. என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்கவோ, அதுக்கப்புறம் கூட என்ன நீங்க காதலிக்கலாம்ல. உனக்கு என் மேல இருக்கிறது வெறும் ஆசைதான் ஆரா. அதுவும் என்கிட்ட இருக்கிற சொத்து மேல இருக்கிற ஆசை. இந்த பணத்தாசையால என் லைஃப வேஸ்டா போறது எனக்கு உடன்பாடு இல்ல. சோ என்ன கல்யாணம் பண்ண மாட்டீங்க, அப்படித்தானே? உங்களை எப்படி என் வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். உன்னால என் மனச எப்பவுமே மாத்த முடியாது ஆரா. உன்னோட மனச மாத்திக்கோ. இல்ல நான் தான் உனக்கு வேணும்னா நீ என்ன உண்மையா லவ் பண்ணா உன்னோட பணத்தாசைய குழி தோண்டி புதைச்சிட்டு வா. அதுக்கப்புறம் ஒருவேளை உன் மேல எனக்கு லவ் வந்தாலும் வரலாம். பணம்ங்கிறது அத்தியாவசிய பொருள். உன்னை உணவு இல்லாம வாழ முடியாதுல்ல, அது மாதிரிதான் பணமும். உங்களை என் பின்னாடி எப்படி சுத்த வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். சீக்கிரமே பணத்தோட வேல்யூ என்னன்னு நீங்க புரிஞ்சுப்பீங்க. பணத்தை சேமிக்கிறதுக்கு பதிலா நல்ல மனுஷங்களை சேமிச்சு வை அரா. உன்னோட கஷ்டத்துல உதவ போறது மக்கள் தான், பணம் கிடையாது.
எனக்கு இந்த சில்லி பீப்புள் மேல எல்லாம் சுத்தமா நம்பிக்கை இல்ல. பணம் தான் கடைசி வர. உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. நான் வரேன் பேபி. லவ் யூ செல்லம். அவள் ஹீல்ஸ் தடதடக்க நடந்து செல்ல போவும் அவளையே கவலையுடன் பார்த்தான் ஓ. அவள் கண்ணில் தெரியும் காதல் உண்மைதான். ஆனால் அதை அவனால் உணர முடிந்தது. அவள் கண்ணில் தெரியும் காதல் உண்மைதான். அதை அவனால் உணர முடிகிறது. ஆனால் அவளின் அந்த குணம் அவனுக்கு சுத்தமாய் பிடிக்கவில்லை. அதனால்தான் அவள் மேல் காதல் வரவில்லையோ என்னவோ. பார்க்கலாம் அராவின் காதலின் வலிமை எப்படி என்று. அவனுக்காக அவள் குணத்தை மாற்றுவாளா? தேர்வுத்தாளை பார்த்த அருளுக்கு தலையே சுற்றியது. ஜஸ்ட் பாஸ் பண்ணிரலாம் என்ற எண்ணம் கூட அவளுக்கு தோன்றவில்லை. கண்ணீர் வலிய வலிய பேப்பரில் ஏதோ கிறுக்கிக் கொண்டு இருந்தாள். சூப்பர்வைசிங்கில் நிற்கும் ஆசிரியர் அவளை எழ சொல்ல கண்ணை துடைத்து கொண்டே எழுந்து நின்றாள். இதுக்குத்தான் ஒழுங்கா படிக்கணும்னு சொல்றது. இப்ப பாத்தியா ஆன்சர் தெரியல? அழாம இருந்து எழுதுறதுன்னா எழுது. மத்தவங்களை அழுது டிஸ்டர்ப் பண்ணாத. என்ன செய்ய போற? ஆன்சர் எழுத போறியா இல்ல வெளியே போறியா? நான் எழுதுறேன் மேம். கண்ணை தொடச்சுக்கிட்டு எழுது என்றவர் செல்லும் போது இதெல்லாம் எங்க பாஸ் ஆக போகுது என முணுமுணுத்தபடி சென்றார். அவர் பேசியதும் அவளின் இயலாமையும் காதல் தந்த வழியும் நெஞ்சை அழுத்த சத்தமில்லாது அழுதபடியே பரீட்சையை எழுத ஆரம்பித்தாள். நாட்கள் நரகமாய் நகர்கின்றதே கல்வா. மாற்றங்களை மனது ஏற்க மறக்கின்றதே கண்மணி. என் உயிர் வலி உனக்கு உணர்த்தவில்லையா கண்ணா? உயிரை உனக்காக ஒப்படைத்து உருவம் மட்டுமே உறவாடுகிறது கண்ணம்மா. சோதனையே சோர்ந்து போகிறதே கிருஷ்ணா. தொடரும். என்ன நண்பர்களே, கதை பிடிச்சிருக்கா? கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ. நன்றி, வணக்கம்.